வணக்கம். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? திருச்சிற்றம்பலம். தென்னாடுடைய சிவனை போற்றி, எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி. வழக்கம் போல நாம அப்பர் சுவாமிகளை யூடியூபில் பதிவேற்றம் செய்திருக்கிறோம். அது யூடியூபிலும் இருக்கிறது, ஃபேஸ்புக் என்று சொல்வதிலும் இருக்கிறது. அதனால் கேட்பவர்கள் பயனடையுங்கள். அடுத்ததாக நாம் சப்தஸ்தான ஸ்தலங்கள் என்ற ஏழூர் கோவிலை பற்றி நாம் இன்று அப்பர் சுவாமிகள் சென்று வணங்கினார் என்று பார்த்தோம். அதே மாதிரி அது என்ன என்பதை ஒரு வாட்டி பார்ப்போமா? திருவையாறில் இருக்கும் திருவையாறு, அதை சுற்றியுள்ள கோவில்கள் தான். திருவையாறு ஐயாரப்பன் கோவில், அதுதான் தலைமையகம். அடுத்தது திருக்கண்டியூர் வீரட்டேஸ்வரர் கோவில். அடுத்தது திருப்பூந்துருத்தி புஷ்பவனநாதர் கோவில். அடுத்தது சோற்றுத்துறைநாதர் கோவில். திருப்பழனம் ஆபத் சகாயேஸ்வரர் கோவில். திருவேதகுடி வேதபுரீஸ்வரர் கோவில். திருநெய்தானம் நெய்யாடியப்பர் கோவில். இந்த கோவில்களில் 7 முனிவர்கள் வந்து வணங்கியதால் அந்த பெயர்கள் வந்தது என்று சொல்கிறார்கள். வசிஷ்டர் வணங்கியது ஐயாரப்பர் கோவில், கஷ்யப முனிவர் வணங்கியது திருக்கண்டியூர், கௌதம முனிவர் வணங்கியது திருப்பூந்துருத்தி, ஆங்கீரச முனிவர் வணங்கியது திருச்சோற்றுத்துறை, குஸ்தர் முனிவர் வணங்கியது திருப்பழனம், அத்ரி முனிவர் வணங்கியது திருவேதக்குடி, பிருகுமுனிவர் வணங்கியது திருநெய்தானம். இதே மாதிரி மயிலாப்பூரை சுற்றியும் இதே மாதிரியான ரிஷிகள் வழங்கிய 7 தலங்கள், அதாவது சப்தஸ்தான தலங்கள் உள்ளது. அவை என்ன என்று நாம் பார்ப்போமா? காரணீஸ்வரர் கோவில் இது சைதாப்பேட்டையில் உள்ளது, வசிஷ்டர் வணங்கிய இடம். தீர்த்தபாலீஸ்வரர் கோவில் அத்ரி மகரிஷி வணங்கிய இடம். வெள்ளீஸ்வரர் கோவில் பார்கவ மகரிஷி வணங்கிய இடம். விருபாக்ஷீஸ்வரர் கோவில் குத்ச மகரிஷி வணங்கிய இடம். வாலீஸ்வரர் கோவில் கௌதம மகரிஷி வணங்கிய இடம். மல்லீஸ்வரர் கோவில் பிருகு மகரிஷி வணங்கிய இடம். கபாலீஸ்வரர் கோவில் கஷ்யப முனிவர் வணங்கிய இடம் என்று 7 கோவில்கள் மயிலாப்பூரிலும் இருக்கிறது. இந்த மாதிரியாக பல விதமான 7 கோவில்கள், 3 கோவில்கள், கருட சேவை நடக்கின்ற கோவில்கள் என்று பலவிதமாக நம்மளுடைய புத்தகங்களில் புராணங்களில் உள்ளது. நமக்கு மயிலாப்பூரில் இவ்வளவும் இருக்கின்றது என்பதை நான் அறிய மாட்டேன். நிறைய பேர் அறிந்து கொண்டிருக்கலாம். இப்பொழுது பல பேர் தெரிந்து கொண்டிருக்கலாம். சென்னையில் இருப்பவர்கள் ஒரு முறை சென்று வணங்கிவிட்டு வாருங்கள். மற்றபடி அடுத்த வாரம் பார்ப்போம். திருச்சிற்றம்பலம். தென்னாடுடைய சிவனை போற்றி, எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி.